17 வயசுல ஆக்டிங்குள்ள வந்தீங்கன்னு பார்த்தோம் சார். எவ்ளோ சின்ன ஒரு ஏஜ்ல வி அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களுக்கு அப்பா வந்து சினிமால இருந்தாங்க. அண்ணா வாஸ் இன் சினிமா. பட் வாட் ஆக்சுவலி மேட் யூ நீங்க எப்படி சினிமாக்குள்ள வரணும்ன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? வாஸ் இட் அ ஃபேமிலி திங் ஆர் உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டா? No, I was not at all an actor. I was not trained, nothing. ரொம்ப ஒரு ஷையான ஒரு கேரக்டர். யார்கிட்டயும் பேசுனதே கிடையாது. ஈவன் காலேஜில் இருக்கும்போது கூட நான் எங்கள் கிளாஸ்மேட் பொண்ணுங்கிட்ட பேசினதே கிடையாது. ஃபைனல் இயரில் தான் பேசினதை தவிர அதுக்கு என்னமோ கையை உதறும். அந்த மாதிரி ஷையாக இருந்த இம்மீடியட்டாக வந்து சினிமாவுக்கு தள்ளிட்டாங்க என்ன. ஓகே. நான் வரல சினிமாவுக்கு. ஐ வாஸ் புஷ்டு ரதர் புல்ட் இன் டு த இண்டஸ்ட்ரி பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் அன் ஆக்டர். அவர் ஒரு 200 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹி வாஸ் வில்லன் மூவிஸில், கன்னடா மூவி இண்டஸ்ட்ரியில் வில்லனாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து கராட்டே கற்றுக்கிட்ட புதுசப்போ நம்ம டைரக்டர் ஒருத்தர் ராஜேந்திர சிங்கன்னு சொல்லி பெரிய டைரக்டர் அப்போது. ஸோ யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, என் ஃபாதர் பேர் சக்தி பிரசாத். சக்தி பிரசாத் பையனு புரூஸ்லி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இப்படி என்ன வர சொன்னாங்க. எனக்கு எதுக்கு போகிறேன்னு கூட தெரியாது. அங்கே போன உடனே ஷெட்டை கழட்ட சொன்னாங்க. ஷெட்டை கழட்டினேன். என்னப்பா இந்த பையனுக்கு இப்படி இருக்குது, பாடி ப்ரூஸ்லி மாதிரியே இருக்குது, நடிக்கிறியா அப்படின்னாங்க. இல்லை எங்கள் அப்பாவை கேட்கணும், நடிப்பு என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி தான் ஐ வாஸ் லைக் யூனோ ஐ வாஸ் ஆஃபர்ட் எ மூவி. ஃபஸ்ட் மூவி அப்படி தான் ஆச்சு. ஸோ அதில் ஒன்றும் தெரியாது, மண் மாதிரி இருப்பேன். சிரிக்க தெரியாது, அழுக தெரியாது, ஃபைட் மட்டும்தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பிக்சர்லேயே ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது ஒன்று தான் என்னுடைய குவாலிட்டி. அது வச்சுக்கிட்டு தான் ரொம்ப வருஷம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், நடிக்கணும். இங்கே இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு ஷர்ட்டை கட்டுறது, ஃபைட் பண்ணுறது, இவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பெரிய பெரிய டைரக்டர்ஸு, பெரிய ஆக்டர்ஸ் படங்கள், எஸ்பெஷலி சிவாஜி சார் படங்கள் எக்கச்சக்கமாக பார்த்தேன் அப்போ. அப்புறம் நாகேஷ் சார். ஸோ இவங்க படங்கள் பார்த்து 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 ஓ இதுதான் நடிப்பு. எது ஒரு 30-35 படம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 40 படம் இருக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓ இதுதான் நடிப்பா, இப்போ இவ்வளோ நாள் என்னடா பண்ணோம் நம்ம. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் applying myself as an actor.